ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு தைப்பூச விரதத்தில் வந்து 3வது நாளில் இருக்கோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு லேட்டாக தான் கும்பிட்டேன். ஸோ நம்ம கீழே போய் நம்ம செடியில் இருக்கிற செம்பருத்தி பூவெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். முருகருக்கு வந்து ரெட் கலர் பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ செம்பருத்தி பூ வச்சு இன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வந்துட்டு சாமி எல்லாத்தையுமே இடத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாதி பூவெல்லாம் வந்துட்டு மேலே இருக்கிற சாமிக்கு வச்சுட்டு முருகருக்கு ஒரே ஒரு பூ வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தார். அதுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னு தெரியல, மனசு வந்து ஒரு பதட்டமாகவே இருக்குது, ஒரு நிதானத்திலே இல்லாத மாதிரி. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம காப்பு கட்டியிருக்கோம்ல, அதுக்கு குங்கும சந்தனமெல்லாம் வச்சுட்டு நான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து கோயிலுக்கு கிளம்புனேன். சமைச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். பக்கத்தில் இருக்கிற துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எல்லா சாமியுமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகனை நல்லா கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றனால சாய்பாபாவையும் நல்லா வேண்டிட்டு, அப்புறம் கோயிலில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். முருகர் பாட்டாக போட்டிருந்தாங்க. ரொம்ப எமோஷ்னலாக நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு, ஸோ அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வர வழியில் வந்துட்டு புத்து கோயில் இருக்குது பக்கத்துலேயே, அதுக்கு ஒட்டியே புத்து கோயில் இருக்குது. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச்.